தினை அரிசி கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் தினை அரிசியை வெறும் வாணலியில் நல்லா வாசம் வர வரையும் வறுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, சின்ன அன்னாசிப்பூ, 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துட்டு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் தினை அரிசிக்கு 3 கப் தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோன்னே தினை அரிசியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தினை அரிசி கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தினை அரிசி கிச்சடி கூட தேங்காய் சட்னி, தயிர் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.